கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் ஒரு கடைசி காலத்தில் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். We all know that we have come to the last days and the last moment. ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருவதற்கு முன்பதாக, வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வருவதற்கு முன்பதாக தேவன் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்தபடியினால் நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And I praise God, I thank God because God has given us this privilege that we may hear the word of God before the time could come in which there will be no words of God, in which there will be no man can work. Such darkness is going to come. நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். The days are going to become evil. We should have to make use of the time. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, when we read in Psalm 91 and verse 13, 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். Thou shalt tread upon the lion and adder, the young lion and the dragon shall thou trample under feet. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், Romans chapter 16 and verse 20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய And the God of peace shall bruise Satan under your feet shortly. The grace of our Lord Jesus Christ be with you. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் இங்கே வாசிக்கும்போது சில வல்லமைகளை நம்முடைய கால்களுக்கு கீழாக மிதித்து போட வேண்டும் என்றும் நசுக்கி போட தேவன் நமக்கு உதவி செய்கிறார் என்றும் நாம் பார்க்கிறோம். And here we see few powers God is taking under our feet and he is helping us that we may stamp against them. இந்த வல்லமைகளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நசுக்கி இருக்கிறார். All these powers already our Lord Jesus Christ has bruised. அவர் நசுக்குனது மட்டுமல்ல, அவருடைய மனவாட்டியாக இருக்கிற நாமும் நம்முடைய கால்களுக்கு கீழாக அவைகளை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Not only he bruised those powers under his feet, but his bride, he expects that his bride should also trample upon those powers. அது சிங்கத்தின் வல்லமை என்றும், that is a power of lion, விரியன் பாம்பின் வல்லமை என்றும், power of adder, பால சிங்கத்தின் வல்லமை என்றும், it's power of an young lion, வலு சர்ப்பத்தின் வல்லமை என்றும் நாம் வாசிக்கிறோம். we read about the power of dragon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் நம்முடைய தேவன் இவைகளை மிதித்தது மட்டுமல்ல, நம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தும்படியாகவும் அவர் அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். Not only the Lord God had bruised these powers under his feet, but he is giving us power and authority that we also can overcome these powers. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, when we read in Luke chapter 10 verse 19, அங்கேயும் கூட தேள்களையும் சர்ப்பத்தையும் மிதிக்கும்படியான அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறதை வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க முடியும். There also we can see the promise he is giving. Behold, I give you the power to tread on serpents and scorpions. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Behold, I give unto you power to tread on serpents and scorpions and over all the power of the enemy, and nothing shall by any means hurt you. இங்கே நான் வாசிக்கும்போது இது தேவனுடைய பிள்ளைகளை சேதப்படுத்தும்படியாக பிரயாசப்படுகிற வல்லமை என்றும், தேவன் அதிகாரத்தை கொடுத்து சேதப்படாமல் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் என்றும் வாசிக்கிறோம். And here from this verse we can understand these powers are able to hurt the people of God, and God is giving thereby his people the power and authority that they cannot be hurt by these powers. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த சேதப்படுத்துகிற வல்லமைகள் நம்மை சேதப்படாதபடிக்கு மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்க நம்முடைய கர்த்தர் நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறார். That we may that we may stamp against these powers which will try to harm us, which will try to hurt us. God is going to give us a power and authority to us that God is moving in our midst. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயின் வித்தாக பிறந்தவர், இவனுடைய தலையை நசுக்குவார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். In Genesis chapter 3 verse 15 we read about the Lord Jesus Christ, as the seed of the woman shall bruise thy head.
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். And I will put enmity between thee and the woman, and between thy seed and her seed. It shall bruise thy head, and thou shalt bruise his heel. ஏன் இவைகளை தலையை நசுக்க வேண்டும், ஏன் இவைகளின் மேல் நடக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We need to understand why we need to bruise his head, or why we need to walk on these powers. இவைகள் தேவனுடைய பிள்ளைகளை சேதப்படுத்துகிற ஆவிகளாக வல்லமைகளாக கிரியை செய்கிறது. These are the spirits or powers working against the people of God, that they may be harmed, that they may be hurted. இவைகளை மேற்கொள்ளாவிட்டால், ஜெயிக்காவிட்டால் தங்களுடைய சிங்காசனத்தை, தங்களுடைய சுதந்திரத்தை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியாது. If the people of God, if the children of God are not able to overcome these powers, they will not be able to inherit the throne or the inheritance which is kept for them. எனவே தான் தேவன் இவைகளை மிதிக்கக்கூடிய, இவைகளின் மேல் நடக்கக்கூடிய, தலைகளை நசுக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு தருகிறார். That is why the Lord God is giving us power and authority, that we may bruise these powers head. நாம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறபடியினால் இந்த வல்லமைகள் மிகவும் அதிகமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. As we have come to the last days, these powers are working with its full strength. ஆனால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நான் அதிகாரம் தருகிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. But our Lord God is giving us promise that I am giving you power, these things will not hurt you. ஏனென்றால் இந்த சிங்கங்களின் வல்லமைகளை மிதித்தால் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய சிங்காசனத்தை சுதந்தரிக்க முடியும். Because the children of God can only inherit the throne only if they tread upon the head of the lion. நாம் எல்லாரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். We are all have been called that we must be with our Lord God in the throne. நமக்கு ஒரு சிங்காசனம் உண்டு. We have a throne. நமக்கு ஒரு ஆளுகை உண்டு. We have a reign. நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. We have a victory. ஆனால் இவைகளுக்கு விரோதமாக தான் இந்த சிங்கம் போராடி கொண்டிருக்கிறது. But against these things, against this throne only the powers of lion are working. இவைகளை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பும்போது, if you want to understand these powers clearly, when we turn our Bibles to 1 Kings chapter 10. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் நாம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, அங்கே ஒரு தேவனுடைய சாலமோனுடைய அரண்மனையில் ஒரு ராஜ்யத்திலும் இல்லாத ஒரு சிங்காசனம் உருவாக்கப்பட்டதை நான் வாசிக்க முடியும். In 1 Kings chapter 10 verses 18 onwards, there we can see in the palace of the king of Solomon, we find a throne which was not seen in any other kingdoms, that a special throne we could see there. அன்று இந்த பூமியிலே சாலமோன் செய்த அந்த சிங்காசனம் வேற எந்த ராஜ்யத்திலும் இல்லாத சிங்காசனம். And that throne which Solomon made in his palace was not like the throne which was made in any kingdom. இப்பொழுது நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கப்படுகிற சிங்காசனம் இது எங்கேயும் இல்லாத, ஒருவரும் கண்டிடாத, ஒருவராலும் கூடாத ஒரு விசேஷித்த சிங்காசனத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். And Lord God has also promised a throne which is something special that is not found in any other kingdoms, and that throne is above. எதை செய்தாலும் நம்முடைய ஆண்டவர் நன்றாய் செய்கிறவர். Whatever our Lord God does, he will do it goodly. அவருக்கு நிகராக யாரும் எதையும் செய்ய முடியாது. And no one can do anything that can be compared with God. இந்த சாலமோனும் கூட ஒரு சிங்காசனத்தை அவன் செய்திருந்தான். And even this Solomon had built a throne. பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் ஒரு பொருளாகவும் ஒரு நிழலாகவும், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவங்கள் ஒரு பொருளாகவும் இருக்கிறது. And all the things that happened in the Old Testament were found as a shadow for the real objects of the New Testament period. அவனுடைய சிங்காசனத்தில் ஒரு 6 படிகள் இருந்தது. For his throne there were 6 steps. இந்த 6 படிகளிலும் அது 2 பக்கங்களிலும் ஒவ்வொரு சிங்கங்கள் இருந்தது. In each every step we can find 2 lions standing on the either side. அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தாண்டும் போது 2 சிங்கங்களை தாண்டி அவைகளை அந்த ஸ்டெப்ல மிதித்து தான் அவன் அந்த சிங்காசனத்துக்கு ஏற முடியும். And whenever he comes up to the throne, he used to stamp on the 2 lions on each step.
இந்த சிங்கங்களை தாண்டாவிட்டால் சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. If he is not able to cross these lions, he cannot inherit the throne. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதனால் தான் இங்கே சிங்கங்களின் மேலே நீ சிங்கங்களின் மேலும் விரியம் பாம்பின் மேலும் நடந்து என்று நாம் வாசிக்கிறோம். Beloved children of God, that is why we read here in Psalm 91:13, thou shalt tread upon the lion. ஏனென்றால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பிசாசானவன் சிங்கத்தை போல என்று அவனை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை வாசிக்க முடியும். We read in 1 Peter chapter 5 verse 8, we read like this, that the enemy, the devil is roaring like a lion. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Peter chapter 5 and verse 8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். Be sober, be vigilant, because your adversary the devil as a roaring lion walketh about seeking whom he may devour. இந்த எதிராளியான இந்த சிங்கத்தை மிதித்து ஜெயிக்கிறவர்கள் மட்டும்தான் சிங்காசனத்தில் உட்கார முடியும். All those who are able to tread upon this lion who is our adversary, only they can inherit the throne. 6 படிகளிலும் 2 பக்கங்களிலும் சிங்கங்கள் காணப்பட்டது. On each and every 6 steps on the either side there were 2 lions found. எந்த ராஜ்யத்திலும் இப்படிப்பட்ட சிங்காசனம் இல்லை என்று 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In verse 20 1 ராஜாக்கள் 10:20. 1 Kings chapter 10 verse 20 we read like this, there was not like this throne made in any kingdom. நம்முடைய தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த சிங்காசனம் எங்கேயுமே இல்லாத ஒரு சிங்காசனம். And the throne which Lord God has kept for us, that throne can also be not found in any other world. நாம் இதற்காகவே அழைக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். For this throne we have been called and separated. ஜெயம் எடுத்து அவரோடு கூட சிங்காசனத்தில் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called that we will overcome and we will be in the throne with him. இந்த இவைகளை ஜெயிக்காவிட்டால் சிங்காசனத்தை சுதந்தரிக்க முடியாது. If we are unable to overcome all these powers, we will not be able to inherit the throne also. சிங்கங்கள் என்று சொல்லும்போது அவைகளுக்குள் சில வல்லமைகளை நாம் வேதத்திலிருந்து அறிய முடியும். And when we speak about lions, we can see few powers behind, few characters behind that from the scripture we can know. அவைகளை ஜெயித்து சிங்காசனத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும். We need to overcome those powers, then only we can inherit the throne. நாம் ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்நானம் பெற்றது, அபிஷேகம் பெற்றது, இந்த மகிமையான ஜீவியம் செய்து கொண்டிருப்பது நாம் இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படியாக. And we have been saved, water baptized and received the anointing of the Holy Spirit, and we are leading a glorious life that is with the purpose that we will be with the Lord Jesus in the throne. அந்த நாட்கள் நெருங்கி வந்து விட்டது. The days are coming nigh. நம்முடைய நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களை பார்க்கிறோம். நம்முடைய மீட்பு சமீபமாயிற்று. Our redemption draweth nigh than the days of our salvation. இந்த நாட்களில் நாம் ஜெயிக்க வேண்டியதை ஜெயித்து சிங்காசனத்தை சுதந்தரிக்க கூடிய ஜாக்கிரதையும் விழிப்பும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். And in these days we must be sober, be vigilant that we may inherit the throne. ஏதாவது விதங்களில் இந்த சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தும்படியாக கிரியை செய்யும்படியாக பிரயாசப்படுகிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நீ சேதப்படுத்தாது, நான் மிதிக்க அதிகாரத்தை தருகிறேன். However these powers try to harm us, try to hurt us, but God says, I give you power that you may tread upon them, that these powers cannot hurt you. 57ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, when we read in Psalm 57 and verse 4, பக்தன் சொல்லுகிறார், நான் சிங்கங்களின் நடுவிலே இருந்து கஷ்டப்படுகிறதாக தன்னை அவர் சொல்கிறதை வாசிக்க முடியும். And there psalmist says, I am in the midst of lions. அவர் ஆத்துமா சிங்கங்களின் நடுவே இருந்து மிகவும் கஷ்டப்படுகிறது. My soul is among lions, he says. வாசியுங்கள். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாய் இருக்கிறது. My soul is among lions, and I lie even among them that are set on fire, even the sons of men, whose teeth are spears and arrows, and their tongue a sharp sword. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது, here the psalmist David, இந்த சிங்கங்கள் என்ன என்று அவர் குறிப்பிடுகிறார். and he points out, what are all these lions? என் ஆத்துமா தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ள கிடக்கிறேன் என்று சொல்லுகிறான். And he says, I lie even among them that are set on fire. அவருடைய பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவருடைய நாவு கருக்கான பட்டயமா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். He says, whose teeth are spears and arrows, and their tongue as sharp sword. இப்படிப்பட்ட மனுஷருடைய வல்லமைகளுக்குள் என் ஆத்துமா
அப்படியே சிக்குண்டு அதன் நடுவில் இருந்து கஷ்டப்படுகிறதாக அவர் சொல்லுகிறார். And he says his soul is tormented among these powers, these sons of men. 57ஆம் சங்கீதத்தில் இப்படி சிங்கங்களின் நடுவிலே இருந்து கஷ்டப்படுகிறேன் என்று சொன்ன தாவீது, This David who says that he is among lions and being tormented, saying in Psalm 57. 93ஆம் சங்கீதத்தில் இவைகளை தான் மிதித்ததாக அவர் கர்த்தர் மிதிக்க அதிகாரம் கொடுத்ததாக அவர் சொல்லுகிறார். In Psalm 91 he says God has given him an authority to tread upon these lions. தேவ பிள்ளையே, உன்னுடைய ஆத்துமாவும் விடுதலை பெற முடியாமல் தவிக்கிற சிங்கங்களின் நடுவே இருக்கிறது போல பில தீயை இறைக்கிற மனுஷர் மத்தியிலே இருக்கிறதா? And beloved children of God, are your souls found among lions, lion like people who are setting on fire against your soul? பற்கள் ஈட்டிகளும் நாவு அம்பை போன்ற சக்திகளின் மத்தியிலே நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you being troubled living in the midst of people whose teeth are spears and arrows and whose tongue a sharp sword? கருக்கான பட்டயம் போன்ற நாவு இருக்கிறவருடைய மத்தியிலே நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? Are you being tormented having in the midst of the people having tongue like sharp sword? என்னை விடுவிப்பார் ஒருவரும் இல்லையே என்று தவிக்கிறாயா? Are you in a wretched state saying like this, no one is there to deliver me? இதோ சிங்கங்களின் நடுவிலிருந்து மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த தாவீதை சிங்கங்களை மிதிக்க அதிகாரம் கொடுத்த தேவன் உனக்கும் அதிகாரத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God who has given this David a power to tread upon the lion is in our midst, that he will also give you the power to tread upon these lions. 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், அவர் என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தபடியினால் நான் அவனை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And in Psalm 91 verse 14 the Lord says, because he had set his love upon me, therefore will I deliver him. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். Because he had set his love upon me, therefore will I deliver him. I will set him on high because he hath known my name. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாஞ்சை தேவனிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Child of God, the Lord God expects that your desire should have to turn towards him. சிங்கத்தை மிதிக்க நம்முடைய வாஞ்சை தேவனிடத்தில் வர வேண்டும். And in order to tread upon the lion, our desire to must be turned towards God. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது. As a deer panteth after the brooks, my soul thirsteth after thee, he says. இன்றைக்கு உலகத்துக்குரிய காரியத்தின் மேலும் பலவிதமான அந்நிய காரியத்தின் மேலும் மாம்சத்துக்குரிய காரியத்தின் மேலும் உன்னுடைய வாஞ்சை இருக்குமானால் இன்றைக்கு திரும்பி கர்த்தர் மேல் உன்னுடைய வாஞ்சையை திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். Today if your desire of your soul may be running towards the world and the worldly desires, the Lord expects that your desire and affection should be turned towards God. கொடூரமான தீயை இறைக்கிற சக்திகளின் மத்தியிலே ஈட்டியை போன்ற பற்களும் கருக்கான பட்டயம் போன்ற கூர்மையான நாவு உள்ள சக்திகளின் மத்தியிலிருந்து உன்னை விடுவிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். The Lord is able to deliver you from the people who sit on fire and whose teeth are spears and arrows and their tongue is sharp sword. பக்தன் சொல்கிறார், சிங்கத்தின் வாயில் இருக்கும்போது நான் தப்புவிக்கப்பட்டேன். And the godly man says that when I was in the midst of the lion, in the midst of the teeth of lion, I got delivered. உன்னை சேதப்படுத்த ஒரு சக்திக்கும் முடியாது. No power can hurt you. இந்த வல்லமையில் நான் அழிக்கப்படுவேனோ என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. It is not necessary for you to be careful, to be worried, saying like this, will I be hurt, will I be destroyed by these powers? இன்றைக்கு உன்னுடைய வாஞ்சை கர்த்தருடைய பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord expects that your desire should be turned towards him. வேதத்தில் பலருடைய வாஞ்சையை குறித்து வேதம் சொல்கிறது. Word of God speaks about many people's desire. ஒரு ஐஸ்வரியவான் இருந்தான். There was a rich man. அவன் எப்பொழுதும் தன்னுடைய அந்த அவனுக்கு தேவனுடைய சமூகத்தின் மேலேயோ அங்கே இருக்கிற மோசைக்கோ தீர்க்கதரிசிக்கோ செவி கொடுக்கக்கூடிய வாஞ்சை அவனுக்கு இல்லாமல் இருந்தது. He was not having desire towards the presence of God, and he was not having a heart to hearken to the voice of Moses and the godly people then there. வீடோட வீடை கட்டுவது, காட்டோட தோட்டத்தை வாங்குவது, அப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலும் அவன் பிஸியாக இருந்தான். ஆனால் மோசைக்கும் தீர்க்கதரிசிக்கும் அவன் செவி கொடுக்கவில்லை. He was busy in building houses, and he was busy in earning gardens for him, but he was not having a mind to hearken to the voice of Moses and the prophets there. அவன் மோசைக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுத்து தேவ சமூகத்தின் மேல் வாஞ்சையா இருந்திருந்தால் கர்த்தர் அவனை விடுவித்திருப்பார். If he would have had the heart to hearken to the voice of Moses and prophets, then God would have delivered him. அவன் கெட்ட வார்த்தை பேசினதாக தெரியவில்லை. And we did not know that he spoke bad words. அவனுடைய சகோதரர்கள்
மேல் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சகோதர சிநேகம் அவனுக்கு இருந்தது. He was having a brotherly love towards his brother. அவன் புசிக்கும் போது லாசருக்கு அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த மேஜைக்கு பக்கத்துல வந்து அந்த துணிக்கைகளை சாப்பிட கூட உள்ள அனுமதித்திருக்கிறான். And he had permitted that Lazarus, that poor man, to come into his dining table to eat of the crumbs of the table. அந்த கஷ்டங்களை எல்லாம் சகித்திருக்கிறான். And he has bore all those difficulties. ஆனால் மோசேக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுக்கவில்லை. தேவ சமூகத்தின் மேலேயோ தேவன் மேலேயோ அவனுக்கு ஒரு வாஞ்சை இல்லை. But he did not hearken to the voice of the Moses and prophets. He did not have a desire towards the presence of the Lord. உங்களில் எத்தனை பேர் எங்களுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற வல்லமைகளை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? How many of you want to overcome the powers, the spirits which are working against your soul? அவைகளின் மேல் எனக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாஞ்சை இன்றைக்கு கர்த்தருக்கு நேராய் திருப்ப வேண்டும். If it be so, we need to turn our desire towards God. இந்த சிங்கங்கள் ஆத்துமாவை அழிக்கும்படி போராடி கொண்டிருக்கிறது. These lions are striving against our soul that it may destroy us. தேவ சமூகத்தின் மேல் வாஞ்சை இல்லாதவர்கள், தேவ சமூகத்தின் மேல் அவர்கள் தாகம் இல்லாதவர்கள், தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் இந்த சிங்கத்தை மிதிக்க முடியாது. Those children of God who are not having desire towards the presence of God, those who are not having thirst for the presence of the Lord, they cannot overcome this lion. சிங்கத்தை மிதித்து தாண்டாதவர்கள் சிங்காசனத்தை பெற முடியாது. Those that cannot tread upon the lion cannot inherit the throne also. இரண்டாவது, இந்த சிங்கங்கள் மறைவிடங்களில் கெபிகளில் தங்கக்கூடியது. And secondly, these lions are dwelling in dens and caves. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கெபியில் இருந்த சிங்கம் என்று வாசிக்கிறோம். In 2 Samuel chapter 23 verse 20. பராக்கிரமசாலி ஆகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானும் ஆகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். And Benaiah the son of Jehoiada, the son of a valiant man of Gabzeel, who had done many acts, he slew 2 lion-like men of Moab. He went down also and slew a lion in the midst of a pit in the time of snow. இது மறைவிடங்களில் கெபிகளில் தங்கிக் கொண்டிருக்கிற சிங்கம். This is the lion hiding, living in hiding places. சந்தர்ப்பங்க பார்த்து மனிதனை அழித்து போடக்கூடிய சிங்கம். It is waiting for the opportunity to destroy man. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, இவைகள் சேதப்படுத்தாதபடி தேவன் நமக்கு அதிகாரத்தை தருகிறார். that these powers cannot hurt you, that cannot destroy you, God is giving you the power. ஆத்துமாவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சிங்கத்தை மேற்கொள்ளும்படியாக அவருடைய நாமத்தை அறிந்து அவர் மேல் வாஞ்சையாய் இருந்தால் இருக்கும்போது விடுதலை ஆக்குகிறார். When these lions which are working against our soul, if we need to overcome them, if we have a desire towards God, He is helping us. ஆனால் மறைவிடங்களில் தங்குகிற இந்த சிங்கத்தை அழிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். But we need to understand what we should do that we may overcome these lions that are living in hiding places. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறைவிடத்தில் தங்குகிற இந்த சிங்கம் ஒரு மிகவும் மோசமான வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. This lion which is dwelling in hiding hidden places are a most terrible one. எனவே தான் வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். That is why the word of God says, he that covereth his sin shall not prosper. இந்த வல்லமை ஒரு மனிதனுக்குள் இருக்கும்போது மறைந்திருக்கிற அந்த சிங்கம் இல்லை என்றால் பிசாசுடைய வல்லமை மறைவான பாவங்களுக்கு அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும். These lions which are living in hiding places are making a man to cover his sin. அவன் மறைவான பாவங்களில் அகப்பட்டிருக்கும் போது அவனுடைய வாழ்க்கை ஒரு சேதமுள்ள ஒரு வாழ்க்கையாய், நஷ்டமுள்ள ஒரு வாழ்க்கையாய் அவனுடைய வாழ்க்கை போய்க்கொண்டே இருக்கும். And if he is entangled in sins which he can cover, then his life will be totally spoiled. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னை மறைவான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். Beloved children of God, psalmist cries unto God that you should have to deliver me out of the secret sins. எந்த மறைவான பாவங்களும் தேவனுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யக்கூடாது. No secret sin should have to take rule over child of God. மறைவான குற்றங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள் கிரியை செய்யக்கூடாது. And the secret sin should not be found in the midst of the children of God. 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, in Psalm 19 verse 12 we read, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும்.
Who can understand his errors? Keep thou me from secret faults. மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். And cleanse thou me from secret faults. நம்முடைய ஜீவியத்தில் பாவங்கள் மறைந்து இருக்க இடம் கொடுக்க கூடாது. We should not give room for the sins to set back in our life. யோபுவின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும்போது, When we read in ஆதாமை போல என் பாவத்தை மறைத்து ஒளித்து வைப்பேனோ என்று அந்த பக்தன் சொல்லுகிறார். and that man says, will I cover my sin like Adam did? இந்த மறைவான சிங்கத்தின் வல்லமை மனிதனை மறைவான பாவங்களுக்கு நேராக கொண்டு போய் விடுகிறது. This lion in the hidden places, it is making a man to cover his sin, and it is taking the man that he may have secret sins within him. தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக ஜீவியத்தில் மறைந்து கிடக்கிற ஜென்ம பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். Children of God, we are receiving a deliverance from the secret sin that is working in our midst like a carnal nature through the truth of the waters of baptism. நான் மரித்தேன், கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். I die, but Christ nevertheless he lives in me. இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். Yet not I, Jesus liveth in me. அந்த மறைவான பாவங்கள் அவர்களை ஆண்டு கொள்ளாதபடிக்கு ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக முன்னே அநீதிக்கு அவயவங்களாய் இருந்தவர்கள் நீதிக்கு அவயவங்களாய் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். Through the waters of baptism, those that were found slave to the sin, now they are surrendering their members as slave to the righteousness. பாவத்துக்கு அடிமையாய் இருந்தவர்கள் இப்ப நீதிக்கு அடிமையாய் மாறுகிறார்கள். Those that are servants of sin are becoming servants of righteousness. பரிசுத்தமாவுதல் அவர்களுக்கு கிடைக்கும் பலனாய் மாறிவிடுகிறது. And at the end thereof will be the holiness. ஆனால் ஞானஸ்நானம் பெற்றும் நான் மரித்தேன், கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் என்றுள்ள வெளிப்படுத்தலும் அறிக்கையும் இல்லாவிட்டால், if we don't have the revelation and the confession which we receive through the waters of baptism, நான் கிறிஸ்துவுக்குரியவன், நான் எல்லாவற்றையும் மாம்சத்துக்குரிய எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் என்ற வெளிப்படுத்தல் இல்லாவிட்டால், if you don't have the revelation that I belong to Christ and I have crucified myself and my flesh upon the cross, இந்த மறைவான சிங்கங்கள் அவருடைய ஜீவியத்தில் கிரியை செய்கிறது. and this hidden lions start to work in the midst of their life. இந்த மறைவான வல்லமைகளை இவர்கள் ஜெயிக்க முடியவில்லை. And they are unable to overcome these hidden lions. இவைகளை ஜெயிக்காவிட்டால் சிங்காசனத்தை சுதந்தரிக்க முடியாது. If you are unable to overcome these powers, you cannot inherit the throne. எனவே தான் தேவனுடைய பிள்ளைகள் சபையில ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். That is why people who are saved in the church should have to be baptized immediately. நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்பிரகாரமாக கிரியையில் தருகிற பாவம் மட்டுமல்ல, மறைந்திருக்கிற பாவங்களை ஜெயிக்கும்படியாக, இல்லை என்றால் ஜென்ம பாவங்களை ஜெயிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். Not the sins that are found in our deeds, but the sin that is found within us. In order to overcome that sin, we need to surrender ourselves to the waters of baptism. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு எத்தனையோ பேர் சத்தியத்தை அறிந்தாலும் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடியினால் அவருடைய ஜென்ம பாவம், இல்லை மறைந்திருக்கிற பாவம், அந்த தாயின் வயிற்றிலே உருவாகும் போது அவர்களுக்குள்ள உண்டான அந்த பாவத்தும் அந்த இரத்தம் அவருடைய வாழ்க்கையில் பேரு பாவங்களை தூண்டி கொண்டே இருக்கிறது. And since they are not surrendering themselves to this truth, this sin which is hidden in them is trying to create more sins in them. வாயினால் கிரியினால் செய்த பாவத்தை அறிக்கை செய்தாலும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துர்க்குணத்தில் உருவானேன், தாயினை பாவத்தில் கற்பம் தரித்தார் என்ற ஜென்ம பாவத்தை அழிக்க, மறைந்திருக்கிற பாவத்தை அழிக்க ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். And though we may have got a pardon from our sins which we have done by our mouth, done by our hands, with the sins which are in our deeds, we have been delivered. Perhaps we may have been delivered from all these sins, but we need to be delivered from the sin that is within. Psalmist David says, behold, I was shapen in iniquity, and in sin did my mother conceive me. இந்த சிங்கத்தை மேற்கொள்ள நமக்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படியத்தான் வேண்டும். For us to be delivered from this lion, we need to surrender ourselves to the truth. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஜலத்தினால் உள்ள ஸ்நானம் மட்டுமல்ல, ஆவியினாலும் அக்னியினாலும் உள்ள ஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Beloved people of God, not only the baptism of water, after that we need to receive baptism of the Holy Spirit and the baptism of fire. ஏனென்றால் அபிஷேகத்தினாலும் கூட இந்த சிங்கத்தை மேற்கொள்ள தேவன் நமக்கு பலன் தருகிறார். Because God is giving us power that we can overcome these lions by the anointing. நம்மை சேதப்படுத்துகிற வல்லமைகளை அழிக்க நமக்கு ஒரு அபிஷேகம் தேவை. That we may hurt and we may destroy the powers which are hurting us, we need an anointing. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, when we come to the Judges chapter 14, அங்கே சிம்சோன் என்று ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். there we see about a man called Samson. அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அபிஷேகம்
அவனுக்குள் நிலைத்திருந்த நாட்களில், during the days in which the anointing of the Lord was abiding in him, ஒரு சிங்கம் அவனுக்கு விரோதமாய் எதிர்பட்டு வந்தது. a lion came in front of him. அந்த சிங்கம் அவனை மட்டுமல்ல, அவன் முழு குடும்பத்தையும் பெற்றோரையும் அழிக்கும்படியாக அந்த சிங்கம் வழியிலே நின்று கொண்டிருந்தது. That lion was standing in the midst of them, that in order to not only to kill him, but in order to kill his whole family, his mother and father also. ஆனால் இந்த சிம்சோன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தான். But this Samson was an anointed of God. எனவே இந்த சிங்கத்தின் மேல் அவனுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. Therefore he had an power against this lion. இந்த சிங்கத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு இருந்தது. He had a power to overcome this lion. நீங்கள் நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, when we read Judges chapter 14 verses 5 onwards, அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. Then went Samson down and his father and his mother to Timnath, and came to the vineyards of Timnath, and behold, a young lion roared against him, and the Spirit of the Lord came mightily upon him, and he rent him as he would have rent a kid, and he had nothing in his hand, but he told not his father or his mother what he had done. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. glory be to the holy name of the Lord. எந்த ராஜ்யத்திலும் இல்லாத ஒரு சிங்காசனம் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. A throne is prepared for us that cannot be found in any kingdom. அது நம்முடைய மணவாளனாகிய இயேசு நமக்கு கொடுக்கிற சிங்காசனம். That is the throne which our bridegroom Jesus is going to give unto us. ஆனால் அந்த சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சிங்கங்களை தாண்டி நாம் போக வேண்டும். But in order to inherit the throne, we need to overcome many lions on this way. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் இந்த சிங்கத்தை ஜெயிக்க முடியாது. Without the anointing of the Holy Spirit, we cannot overcome this lion. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அவன் மேல் இறங்கினார். The Spirit of the Lord came mightily on him. அவனை அழிக்கும்படியாக, in order to destroy him, அவனுடைய குடும்பத்தாரை அழிக்கும்படியாக, in order to destroy his family members, அந்த சிங்கத்தினுடைய வல்லமையை அழிக்கும்படியாக, in order to destroy that power of the lion, தேவனுடைய ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். the Spirit of the Lord came mightily upon him. இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ மட்டும் இந்த இடத்துல வந்திருக்க கூடும். And perhaps child of God, you may come alone into this place. இந்த சிங்கத்தின் வல்லமை உன் குடும்பத்தில் இருக்கிறவளை சேதப்படுத்தும்படியாக போராடுகிற வல்லமையா இருக்க கூடும். Perhaps this power of lion may be working against your family members, that they may be destroyed. அவர்களை அழிக்கும்படியான இந்த வல்லமை எப்படி ஜெயிப்பதென்று நீ ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க கூடும். You may be asking a question in the presence of the Lord, how can I overcome this power which is trying to kill my family members? இதோ கர்த்தர் இன்றைக்கு உன்னை அபிஷேகம் பண்ணி அந்த வல்லமையை அழிக்கக்கூடிய அதிகாரத்தை தருகிறார். Behold, the Lord is anointing you that you may have the power to overcome these powers. உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட பிரச்சனையின் வழியாய் கடந்து போகிறீர்கள்? How many of you are traversing through these kinds of problem? இதோ கர்த்தருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை அழிக்கும்படியாய் போராடுகிற வல்லமையை அழிக்கும்படியாக உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். The Lord is giving you power that you may overcome any spirits, any powers that are trying to kill your family members. ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. Nothing shall by any means hurt you. சிங்கத்தின் மேலும் பெரிய பாம்பின் மேல் நீ நடப்பாய். You will tread upon lion and the adder. அருமையான தேவ பிள்ளையே, தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தும்படியாக ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். Beloved child of God, you need to receive an anointing in the presence of the Lord that you may make use of the power which God has given you. ஏதோ ஒரு விதத்தில் உன்னை குடும்பத்தில் அழிக்கும்படியாக வழியிலே நின்று கொண்டிருக்கலாம். And it may be standing on its way that it may destroy your family members. அது இன்றுதான் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தருணம். And this is the right opportunity the Lord is giving you today. இந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்துவாயானால் உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய முழு குடும்பத்தை நீ பாதுகாக்க முடியும். If you make use of this chance, you can preserve not only you but you can preserve your family members also. இந்த ஆவியுடைய வல்லமையை பாருங்கள். See the power of this spirit. வழியிலே நின்று கொண்டிருக்கிறது. It is standing on its way. ஆனாலும் உன்னை சேதப்படுத்தாது. But it will not hurt you. நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை மேற்கொள்ள முடியாது. It cannot overcome the people who are anointed. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் But at the same sense, இந்த சிம்சோன், this Samson, கர்த்தர் கொடுத்திருந்த அபிஷேகத்திற்கு விரோதமாக தன்னுடைய பிரதிஷ்டை இழந்தபோது, when he lost the consecration against the Lord, இந்த பலனை, பரிசுத்த ஆவியின் பலனை இழந்து போனான். he lost
the strength through the anointing of the Holy Spirit. தேவன் அவனுக்கு கொடுத்த இந்த பிரதிஷ்டை என்ன? What was the consecration God has given him? சவரவனுடைய கத்தி அவன் தலைமேல் படலாகாது. The razor should not come upon his head. இந்த பிரதிஷ்டை அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரதிஷ்டை. This was the consecration given to him. எந்த விதத்திலும் அவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. He should not defile himself in any way. திராட்சரசத்தினுடைய தோல், விதை, அதிலுள்ள எந்த வற்றல் எதையும் புசிக்க கூடாது. Nothing related to wine should come near to him. அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியம் அவனுக்கு இருந்தது. He was having such a consecrated life for him. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமை என்னிலும் உங்களிலும் கிரியை செய்ய நமக்கு ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியம் அவசியம். Beloved children of God, for the power of God to work in you and me, we need a life of consecration. சிங்கத்தை பிடித்து சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Then we can tread upon lion and inherit the throne. அவைகள் சேதப்படுத்தாது நம்முடைய மணவாளனாகிய இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் நாம் அவரோடு கூட உட்கார முடியும். These powers cannot hurt us, but we will be with our bridegroom Jesus in the throne. ஆனால் நம்முடைய பிரதிஷ்டையின் ஜீவியத்தை குறித்து கருத்து இல்லாதவர்களாய் இருந்தால் நாம் அவைகளை ஜெயிக்க முடியாது. But if we are careless about our consecration, then we cannot overcome these தேவன் powers. அவனுக்கு சொல்லி இருந்தார், சவரவன் கத்தி தலையிலே படலாகாது. God has told him that razor should not come upon thy head. ஆனால் இந்த சிம்சோனோ தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மனதை விளங்கி கொள்ளாமல் தேவனுடைய மனதை விட்டுவிட்டு மாம்ச சந்தோஷத்துக்கு இடம் கொடுத்து தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டார். But this Samson, not understanding the mind of God, he gave himself to the carnal natures or the fleshy entertainments of this world. சிலர் சிந்திக்கிறது என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டால் அதுக்கு பிறகு ஆண்டவர் அவ்வளவுதான் நம்ம ரட்சித்து கடைசி வரையும் கொண்டு போய் சேர்த்து விடுவார் என்று சிந்திக்கிறார்கள். And few are thinking like this. After their salvation, they think like this, that God will take them to the show, to the end. நம்ம என்ன செய்தாலும் என்ன பண்ணினாலும் பிரச்சனையே இல்லை என்று எண்ணுகிறார்கள். They think in their mind like this, that whatever we may do in the way of the salvation, there is not a problem for us. ஆசியாவில் இருந்த ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னென்ன காரியங்களை நீ மேற்கொண்டால் மட்டும்தான் ஜெயங்கொண்டு சிங்காசனத்தில் உட்கார முடியும் என்று சொல்லுகிறார். The Lord says unto all the churches in Asia continent, he says like this, that only if you overcome these powers you can inherit the throne. பல நன்மையான காரியங்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு தீமை இருந்தாலும் அவைகளை எடுத்து சொல்லுகிறார். And they may be having many good things within them, but if they have one evil thing, the Lord is pointing out that also. சில வேளையில கர்த்தர் கூட இருக்கிறது போல இருக்கும். At times we feel that God is with us. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரதிஷ்டை தீர்மானங்களை நாம் இழந்து போவோமானால் கர்த்தருடைய வல்லமையின் பெரிய செயலை காண முடியாது, சிங்கத்தை மேற்கொள்ள முடியாது. But when we lose the consecration and the determination for God, then we cannot see the power of God in order to overcome this lion. மகாபலன் அவனை விட்டு விலகி போய்விட்டது. His mighty power departed from him. அவனுடைய மகாபலன் அவனை விட்டு விழுந்து போன போது அவன் ஜெயங்கொள்கிறதுக்கு பதிலாக ஒரு அடிமையாக மாவரைக்கிறவனாக மாறிவிட்டான். When his great strength departed from him, he became a slave. மற்றவர்களுக்கு முன்பாக ராஜாவின் ஜெயகம்பீரத்தோடு ஜீவிக்க வேண்டியவன் வேடிக்கையாக மாற்றப்பட்டான். He who should have to be seated among the kings, but he has now become an object of a joke. நல்ல விசேஷமான தரிசனங்களுடையவனாய் இருந்தவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு போய்விட்டது. And his eyes filled with vision had been plucked away now. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆதி நாட்களில் இருந்த இந்த மேன்மையான அனுபவங்களை இழந்து சிங்கத்தை ஜெயிக்க முடியாத ஒரு சீர்குலைந்த நிலவரத்தில் வந்திருக்கிறாயா? Perhaps you might have come here, beloved child of God, like Samson, you might have lost your strength, that you cannot tear this lion. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்த இயேசு இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். Jesus, who came down to seek the lost, is moving in our midst. கெட்டு போனதை நல்லாக்க வந்த இயேசு நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். The Lord God who has come down that he may rectify that had been lost, he is moving in our midst. உன்னுடைய பலனை திரும்ப உனக்கு தரும்படியாக நீ உன்னுடைய ஜீவியத்தில் திரும்பி ஆண்டவரிடத்தில் தீர்மானத்தோடு, புதிய தீர்மானத்தோடு, பிரதிஷ்டையோடு திரும்பும்போது உனக்கு உதவி செய்ய அவர் வந்திருக்கிறார். When you are surrendering your life that you may turn towards God once again, then he is there now to help you. சவரவனுடைய கத்தியினால் தீட்டுப்பட்ட அந்த அவனை சிரைக்கப்பட்ட முடி திரும்பவும் அவனுக்கு வளர்ந்த போது அவனுக்குள் பலன் வந்தது. And when he got back the hair once again in his life, he got the strength once again. தேவ பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் இதோ கிருபையின் காலத்தில் ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவராய்
கிருபை உள்ளவராய் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். And during this dispensation of grace, the Lord is there to help you that you may overcome these powers. பிரதிஷ்டையை விட்டு நீ உன்னுடைய தீர்மானங்களை விட்டு ஆண்டவரோடு பண்ணின பொருத்தனைகளை விட்டு இந்த உலகத்தோடு ஒத்து எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அவைகளை செய்து தீட்டுப்படுத்தி இருந்தால் இன்றைக்கே திரும்பி வரும்படி அழைக்கிறார். If you would have lost your vows and consecration, and if you are going behind this world, God is calling you, God is inviting you that you may come once again back to him. சிங்கத்தை மிதித்து சிங்காசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். We need to tread upon lion and to inherit the throne. அந்த வல்லமைகளை ஜெயிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us that we may overcome these powers. அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தருகிறார். God is giving us that power. ஒவ்வொருவரும் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Each and everyone should have to receive that power. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, Beloved children of God, in the book of Daniel chapter 6 and verse 8 we read, அங்கேயும் கூட அங்கே தானியேலுக்கு விரோதமாக இருந்த சிங்கத்தின் போராட்டத்தை நாம் பார்க்க முடியும். there also we can see the striving of lion against அது Daniel. சத்துரு அந்த 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 சிங்கம் அவனுக்கு விரோதமாய் வரும்படி ராஜ கட்டளை அவர்கள் பிறப்பித்தார்கள். And they made a king's decree that against this Daniel that he may be overcome by the lions. தேவனை ஆராதிக்க விடாமல், தேவனை தொழுது கொள்ள விடாமல் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். And they made a decree by the king that there will not be any worship unto God. ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையிலும் கூட சிங்காசனத்தை அவன் அந்த சிங்கத்தை ஜெயித்து சிங்காசனத்தை சுதந்தரிக்க தேவன் அவனுக்கு கிருபை செய்தார். But even in the life of Daniel, the Lord God granted him grace that he may overcome the lion and inherit the throne. தானியேல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். தானியேலை சிங்கக்கபியில் போடும்படியாக கையெழுத்து போடப்பட்டது. And the writing was signed by king that Daniel must be put into the den of lions. தானியேல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். About that we read in Daniel chapter 6 verse 8. கையெழுத்து போடப்பட்டது. And the writing was signed. அந்த கையெழுத்தை குலைக்கும்படியாக, அந்த சிங்கத்தின் வல்லமையை குலைக்கும்படியாக கர்த்தர் நல்லவராக இருந்தார். But the Lord God was good in order to blot out that writing, blot out the sign. இன்றைக்கும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கும்படியாக விரோதமாய் வந்திருக்கிற சூழ்நிலைகளை அறிகிறீர்கள். Even today, children of God, you know that we have come to a state in which we cannot worship God. முன் நடந்ததே இனிமேலும் நடக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. And the word of God says the things already happened will happen again. பூமியிலே நூதனமானது ஒன்றுமில்லை. There is nothing new in this world. இப்படிப்பட்ட காரியங்கள் முன்னேயும் நடந்தது. All these things had already taken place. இதுவும் ஒரு சிங்கத்தின் வல்லமைதான். இதை மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். Even this is also a power of a lion. God has already given us power to overcome this. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருந்த போது, when the people of Israel were found slave in the land of Egypt, அங்கே பார்வோன் தேவ ஜனங்களை ஆராதிக்க தடை செய்தான். there Pharaoh was hindering the people to worship God. இது முன் நடந்த சம்பவம். This is the incident which happened already. அங்கே அவர்களுடைய பிள்ளைகள் ஆராதிக்க போக கூடாது. The children of God should not go out to worship God. அங்கே முதியோர்கள் ஆராதிக்க போக கூடாது. Elders should not go away. ஸ்திரீகள் ஆராதிக்க போக கூடாது. Women should not go. அவருடைய மிருக ஜீவன்கள் ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து ஆராதிக்க கூடாது. And their living animals should not be given as a living sacrifice for the worship. படிப்படியாக இப்படிப்பட்ட சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தது. அது பார்வோனுடைய ராஜ்யத்தில், அந்த எகிப்து தேசத்திலே பார்வோனால் அந்த சட்டம் இயற்றப்பட்டது. And all these decrees were made in the land of Egypt, and the decrees were signed by Pharaoh also. ஆனால் பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள், but the people who had been redeemed by the blood of the paschal lamb, இந்த அதிகாரங்கள் கையெழுத்தின் இந்த வல்லமைகள் அழிக்கப்படும்படியாக, இதற்கு காரணமாக இருக்கிற சக்திகள் அழிக்கப்படும்படியாக அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். They cried upon the Lord that he may destroy the powers behind these reasons. தேவன் அவர்களை அதிகாரத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். God filled them with the power and the authority. இன்றைக்கும் தேவன் கையெழுத்துகளை அழிக்கும்படியாக, குலைக்கும்படியாக, கையெழுத்தை குலைத்த ஆண்டவர், சிலுவையிலே வெற்றி சிறந்த ஆண்டவர்
இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Lord Jesus Christ, who blotted out the handwriting and triumphed over these powers on the cross, he is even today able to help us. இதற்கு காரணமாய் இருக்கிற வாதையின் வல்லமைகளையும் இதற்கு காரணமாய் இருக்கிற எல்லா அதிகாரங்களையும் நிர்மூலமாக்கி ஜனத்தை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். He is powerful even today that he may overcome the powers of the spirits that are working against the people to worship God. இந்த சிங்கம் அவனை விழுங்கும்படியாக அழிக்கும்படியாக சேதப்படுத்தும்படியாக அவனுக்கு விரோதமாக இருந்தது. This lion was there against this Daniel that he may be devoured by this lion, that he may be hurted by this lion. அந்த கையெழுத்திலே சிங்க கெபி அவனுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. In that decree the den of lions were prepared. ஆனால் அன்று முழங்கால் நின்று ஒருவருக்கு நீதிகேடு செய்யாத சுத்த இருதயத்தோடு தேவனிடத்தில் அவன் போராடினான். But on that day he stood on his knees with a pure conscience before God. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தம் தேவ சமூகத்தில் எட்டிற்று. And the people of Israel's cry reached the Lord. தேவ பிள்ளைகளே, நமக்கும் விடுவிக்கிற ஒரு தேவன் உண்டு. Yes, children of God, we also have a God who will deliver us. இவர் உயர்ந்தவர் மேல் உயர்ந்தவராய் சகல அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். He is the one who has been exalted above all the powers, having all the power within him. இந்த சிங்கங்களை மேற்கொண்டு கையெழுத்தை அழிக்கும்படியாக தேவன் தானியேலுக்கு உதவி செய்த தேவன் நம்முடைய மத்தியிலும் உலாவுகிறார். The same God who helped Daniel that he may overcome these lions and these decrees is walking in our midst. தானியேலுடைய விசேஷம் என்ன? What was the speciality of the Daniel? ராஜாவுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்யாத மனுஷன். And this Daniel did not do any harm against God and against king. நாம் சத்தியங்களை அறிகிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு முன்பாக நீதிகேடு செய்யாத ஒரு சுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Not only we have known the truth, but we should have to lead a life in which we are not doing anything against anybody. சுத்த இருதயத்தோடு ராஜாவே உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு நான் நீதிகேடு செய்யவில்லை என்று தைரியமாய் சொல்லக்கூடிய ஒரு நல்ல சாட்சி உடைய ஜீவியத்தில் காணப்பட்டது. And with a pure heart he says that I have not done anything against thee, O king, he says. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. And the matters of the Daniel were victorious. பூமிக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை, முன்னடந்ததே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இதை ஜெயிக்க அன்றைக்கு அவர்கள் தங்களுடைய முழங்கால்களை மடக்கினார்கள். There is nothing new in this world. The things already happened are taking place even today. On those days they had the power to overcome these spirits by standing on their knees. நீதிகேடு செய்யாத இருதயத்தோடு தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். They cried upon the Lord with the heart, with the pure heart, with there is no defilement. இன்றைக்கு நானும் நீங்களும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் முன்னே செய்தது போல இன்றைக்கு நமக்கு செய்கிறார். If we cry upon the Lord with the pure heart, then God will be able to help us who hath helped already saints. இதை குறித்து அக்கறை இல்லாமலும் தேவனுடைய வசனத்தின் மேல் விசுவாசம் இல்லாமலும் தேவனுடைய வார்த்தையை நாம் முழுமையாக பிடித்துக் கொள்ளாமலும் இருந்தால் ஜெயம் உண்டாகாது. If you are unable to take hold of the words of God, if you are not having faith upon the word of God, then we will not be able to have a victory over these powers. தானியேலை பார்த்து, தானியேலே சிங்க கபியிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தாரா? And he is crying unto Daniel, "Oh Daniel, is thy God able to deliver you from the lion?" இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தார். And he replies like this, "My God, whom I worship, is able to deliver me." தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த அதிகாரமும் அது தலையெழுத்தாக எழுதப்பட்டிருந்தாலும் சரி, வேற அதிகாரமாக இருந்தாலும் இந்த தேவன் எல்லா கையெழுத்துகளையும் குலைத்து சிங்கத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கிறார். And our Lord God is able to deliver us from any powers of lions. It may be any kind of writing, it may be writing on your forehead, whatever it may be, the Lord is able to deliver you from these powers. உன்னுடைய ஜெப வாழ்க்கைக்கு விரோதமாய் இந்த ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறதா? Are these powers working against your prayer life? ஜெபிக்கும் போது தெய்வீக சிந்தை இல்லாமல் உன்னுடைய ஆத்துமா மண்ணுக்குரிய சிந்தையோடு மண்ணுக்குரிய காரியங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறாயா? While you are praying, you are having are you having a striving between godly mindedness and the earthly mindedness? தெய்வீக மனதை அழித்து விட்டதா? Had it destroy your godly mind? இன்றைக்கு தேவன் சிங்கத்தின் மேல் அதிகாரத்தை தருகிறார். Today the Lord is giving you a power over this lion. எத்தனை பேருடைய இதயம் ஏங்குகிறது? How many of your hearts are yearning for that? நான் சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தை மிதித்து
நம்முடைய சிங்காசனத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? How many of you desire like this? I want to tread upon the lion and the dragon and to inherit the throne. வாஞ்சியை தீர்க்கக்கூடிய கர்த்தர் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Our Lord God who is able to satisfy our desire is moving in our midst. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த சிங்கத்தின் மேல் அதிகாரம் தருகிறார். God is giving you the power over the lion. இது உபதேசங்களின்படி ஜீவிக்க விடாமல் எலும்புகளை பட்சிக்கக்கூடிய சக்தி உள்ளதாய் இந்த சிங்கங்கள் காணப்படுகிறது. These lions are having a nature to catch and eat your bones that you may not live for the truth. எரேமியா 50ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, When we read in Jeremiah chapter 50 and verse 17, ஆடுகளை துரத்தி அவைகளை இஸ்ரவேலை சிதறுண்டு போன ஆடுகளைப் போல துரத்தி எலும்புகளை பட்சிக்கிறதாக வாசிக்கிறோம். எரேமியா 50:17. இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசிரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத்நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். Israel is a scattered sheep. The lions have driven him away. First the king of Assyria had devoured him, and last is Nebuchadnezzar king of Babylon had broken his bones. எலும்புகளை முறிக்கிற வல்லமையாக இந்த வல்லமை கிரியை செய்கிறது. and these powers are working that it may break your bones. இன்றைக்கும் அருமையானவர்களே, எலும்பு என்று சொல்வது உபதேச சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது. Even today, beloved ones, this bone revealed the doctrines and the truths. ஆதாமுடைய எலும்பிலிருந்து ஏவாள் உருவாக்கப்பட்டது போல கிறிஸ்துவின் உபதேசத்தினால் நம்முடைய உபதேசத்தினால் மணவாட்டி உருவாக்கப்படுகிறாள். As Eve was made out of the bone of Adam, the bride of Christ is made out of the doctrine of Christ. ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? சிங்கம் என்ன செய்கிறது? பட்சித்து எலும்புகளை முறிக்கிறது. But what is this devil? This lion does, and he is breaking the bones. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முறிந்து போன எலும்புகள் முறிக்கப்பட்ட எலும்புகளினால் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய ஜீவியத்தில் பழுதுள்ளவர்களாய் மாறி இருக்கிறார்கள். And because of the bones broken, they are defiled. இயேசு பழுதற்ற ஒரு மணவாட்டிக்காக அவர் வரப்போகிறார். And Lord Jesus is going to appear for a bride which is without any defilement. எனவே அநேகருக்கு இந்த சத்தியத்தினுடைய உபதேசத்தினுடைய அந்த நிறைவுக்குள் ஜீவிக்க விடாமல் அந்த சிங்கங்கள் அவருடைய உபதேசத்திலிருந்து அவர்களை அந்த உபதேசத்தில் ஜீவிக்க முடியாமல் எலும்புகளை முறிக்கிறது. And these powers of lion are breaking the bones of many that they cannot live a life according to the truth of God. விசுவாச ஜீவியம், the faith life, தெய்வீக சுக ஜீவியம், and the life of divine healing, சத்தியத்திற்காக சத்தியத்தை கேட்கும்போது ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற ஜீவியம், and the life in which surrendering totally to the truth of God. இவைகளுக்கு ஒப்பு கொடுக்க விடாமல் இந்த சிங்கங்கள் அவர்களை சேதப்படுத்துகிறது. These lions are hurting them that they cannot submit themselves to the truth of God. இருக்கிறது போதும் என்ற திருப்தி உள்ள ஒரு ஜீவியம் இல்லாமல் எங்க பார்த்தாலும் கடன் வாங்குறது, எங்க கிடைத்தாலும் கடன் வாங்குறது, கடன் வாங்கியே ஜீவிக்கிற ஒரு பரிதவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அநேகருக்குள்ள பிசாசு உண்டாக்கி இருக்கிறார். And Satan has created a wretched and miserable life in many, in which they are losing their contentment and getting debts everywhere they can receive. ராஜ பாதையை அவர்கள் இழந்து விட்டார்கள். They have lost the king's way. அந்த விசுவாச பாதையை இழந்து விட்டார்கள். They have lost the faith life. ஒரு காலத்திலே எது வேண்டுமானாலும் தேவனிடத்தில் கேட்டு வாங்கினவர்கள் இப்பொழுது விசுவாச பாதையை நஷ்டப்படுத்தி விட்டார்கள். Once upon a time they were seeking the face of the Lord for their material blessings, but nowadays they are getting debts. தெய்வீக வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு தெய்வீக வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்படுகிற ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி விட்டார்கள். They that have been quickened by the Spirit of God, by the power of God, now they have lost that experience. கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி வாசமாய் இருக்கிறது என்று அறிக்கை செய்து அந்த வல்லமையினாலே சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பித்தவர்கள் இப்பொழுது அந்த ஜீவியத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு அந்த விசுவாச வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விட்டார்கள். That spirit which quickened the Christ from the dead is dwelling within me, and I can also be quickened by His Spirit. Those that were having such a confession, they have lost such a life then. பரிகாரங்கள் மேலும் பரிகாரிகள் மேலும் தங்களை நம்பிக்கை வைத்து விட்டார்கள். And they have put their trust upon the physicians. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு கொடுத்திருந்த இந்த உபதேசங்கள் எங்கே? Beloved children of God, where are the doctrines which had been entrusted in your hands? சிங்கங்களுக்கு இடம் கொடுத்து இந்த எலும்புகள் உபதேசங்களில் முறிக்கப்பட்ட ஒரு பழுதுள்ள ஒரு ஜீவியம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you living in a life in which your bones are broken? You have been defiled in your doctrines. இவைகளை மிதித்து ஜெயித்து சாத்தானை காலலின் கீழே நசுக்கி சிங்கத்தை காலலின் கீழே மிதித்து
ஜெயித்து ஜீவிக்கும்படியாய் தேவன் அழைத்திருக்கிறார். God has called you that you may tread upon these lions, these powers, and you need to bruise them. அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்து பலப்படுத்தும்படியாக விரும்புகிறார். God wants to give that power and authority to you and to strengthen you. சிங்கத்தின் மேலும் விரியம் பாம்பின் மேலும் நடக்கக்கூடிய அதிகாரத்தை தருகிறார். Lord gives you power that you may tread upon the lion and the adder. எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. I don't have much time to explain all the things. விரியன் பாம்பு என்று சொல்லுவது பரிசேயர் சதுசேயருடைய வாழ்க்கையை தான் அங்கே விரியம் பாம்பு குட்டிகளே என்று விரியம் பாம்பு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. An adder speaks about the life of the Pharisees and Sadducees. பரிசேயர் சதுசேயருடைய உபதேசங்கள் தேவனுடைய பிள்ளைகளை அவர்களுக்குள் பிரவேசிக்க கூடாது. And the doctrine of Pharisees and Sadducees should not enter into the children of God. அவர்கள் பிரிந்து போகிறவர்களாய் இருந்தார்கள். And they are able to get themselves separated. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாய் இருந்தார்கள். They told that there is no resurrection. அடையாளத்தை தேடிக் கொண்டிருந்தார்கள். They were seeking signs. வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாய் இருந்தார்கள். They were quarreling among themselves. எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாய் இருந்தார்கள். They were always accusing others. அதான் விரியம் பாம்பினுடைய ஆவி. These are the spirits of the adder. ஆனால் அவைகளை மிதித்து ஜெயிக்காதவர்கள் சிங்காசனத்தை சுதந்தரிக்க முடியாது. Those that are unable to tread upon these powers cannot inherit the throne. அங்கு மிகும் இருக்கிற குற்றங்களை பார்த்துக்கொண்டு அவைகளை கண்டுபிடித்துக் கொண்டு அவைகள் மேலே தங்களுடைய கண்களை வைத்துக் கொண்டு அந்த பரிசேயர் சதுசேயரை போல ஜீவித்தால் அருமையானவர்களே அந்த விரியம் பாம்பினுடைய ஆவி அவளை சிங்காசனத்தை சுதந்தரிக்க விடாது. Beloved children of God, if you are accusing others, if you are finding faults with others always like this Pharisees and Sadducees, then you will not be able to inherit the throne which is kept for you. பால சிங்கத்தையும் ஜெயிக்க வேண்டும். We need to overcome the young lion also. பால சிங்கத்தினுடைய ஆவி என்ன செய்கிறது? What is the spirit of young lion does? அது பட்சிக்கிற ஆவியாக இருக்கிறது. And it is the spirit which will devour us. அது மனுஷனை பட்சிக்கிற ஒரு ஆவியாக மாறி விடுகிறது. It is devouring a man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பட்சிக்கிறவளாக தேவனுடைய பிள்ளைகள் காணப்படக்கூடாது. Children of God should not be having this nature. நாம் அது எசேக்கியேல் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். About that we read in Ezekiel chapter 19. 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாலசிங்கம் இரை தேட கவரை மனிதரை பட்சித்தது. And a young lion, it learned to catch the prey and it devoured men. அது பகை விரோதம் ஒருவர் கடித்து பட்சிக்கிற ஆவி. And it is the spirit of having a enmity and hatred between others. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள அப்படிப்பட்ட பொல்லாத ஆவியின் வல்லமை கிரியை செய்ய கூடாது. These evil powers should not work in any children of God. வலுசர்ப்பத்தினுடைய ஆவியை மிதிக்க வேண்டும். We need to stamp upon the அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் ஜெயங்கொண்ட ஆண்பிளை விழுங்கும்படியாக அது வகை தேடிக் கொண்டிருக்கிறது. Many things are there about this dragon, but it is trying to devour the man child. அவைகளை மிதித்து சிங்காசனத்தை சுதந்தரிக்கும்படியாக சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். God has called you that you may trample against these powers and overcome these powers and inherit the throne. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நம்முடைய கர்த்தர் நம்முடைய மத்தியில உலாவிக் கொண்டே இருக்கிறார். God is moving in our midst. எப்படிப்பட்ட சிங்கத்தின் வல்லமைகள், விரியம் பாம்பின் வல்லமைகள், பால சிங்கத்தின் வல்லமைகள், வலுசர்ப்பத்தின் வல்லமைகள் மேல் ஜெயம் தேவையோ இப்பொழுது உங்களுடைய முழங்கால்களை மடக்கி அவரை நோக்கி கூப்பிடுங்கள். If you want a power to overcome these powers of lion, adder, young lion and dragon, bow your knees and wait for that power. எனக்கு அந்த சிங்காசனம் தேவை என்று சொல்லுறவர்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். Those that say like this, I need that throne, look upon God. இதோ நம்முடைய மத்தியில கர்த்தர் உலாவிக் கொண்டே இருக்கிறார். The Lord of our Lord is walking in our midst. சிங்கத்தின் மேல நடந்து வலுசர்ப்பத்தை மிதிக்கும்படியாக எல்லா வல்லமைகளையும் மிதித்து ஜெயிக்கும்படியாக அதிகாரத்தை தருகிறார். He is giving you the power that you may overcome all the powers of lion and all the other powers. நாம் இப்பொழுது உண்மையாகவே ஒன்று கூடி சுத்த இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது தேவனை ஆராதிக்க இருக்கிற தடைகளும் நீக்கப்பட்டு போகும். Now with all we all when we are united together and when we seek the face of God, all the hindrances against the worship will be taken away. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது போல அன்றைக்கு தானியேலுக்கு செய்தது போல கர்த்தர் நமக்கு செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். As God helped the people of Israel on those days and as God helped Daniel on those days, he is able to help us even this day. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? How many of you want to surrender? சிங்கத்தின் மேல் நடக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் தருகிறார். God is giving you the power to walk on the lion. வலுசர்ப்பத்தை மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை தருகிறார். He is giving you the power to tread on the lion. இப்பொழுது ஒப்பு கொடுக்கும்போதே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். Now the spirit of God is coming on you. வழியிலே உங்களுடைய குடும்பத்தை அழிக்கும்படியாய், பிள்ளைகளை அழிக்கும்படியாய், புருஷனை அழிக்கும்படியாய் இருக்கிற வல்லமைகளை இப்பொழுது நீ அழிக்கும்படியான அதிகாரத்தை தருகிறார். God is giving you the power that you may overcome all the powers that are working against your family members. அநேகருக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். He is giving victory to many. பெற்றுக்கொள்ளுங்கள். Receive that. இதுவே தருணம். This is the right opportunity. இதுவே சந்தர்ப்பம். This is the right chance. இந்த சந்தர்ப்பத்தை நஷ்டப்படுத்த வேண்டாம். Do not lose this opportunity. சிங்கத்தின் மேல வலுசர்ப்பத்தின் மேல அதிகாரம். And the power against the lion and the adder. ஜெயத்தின் மேல் ஜெயம். Victory
after victory. வெற்றியின் மேல் வெற்றி. And the triumph over triumph. இப்பொழுது ஆண்டவர் தருகிறார். Right now God is giving you. ஒருவரும் தோல்வியோடு போக வேண்டாம். Do not go back with a defeated nature. ஜெயங்கொண்ட இயேசுவோடு போவோம். Let us go with Jesus that triumph. சாலத்தை மிதித்து ஜெயித்த இயேசுவோடு போவோம். Let us go with Jesus who hath overcome everything. ஒப்புக்கொடுப்போம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Let us surrender, may God help us. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை மற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை மற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை மற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை மற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து ஒரு வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை மற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். 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 எல்லா அதிகாரங்கள் எல்லா வல்லமைகள் ஆண்டவரே கால்களுக்கு கீழாக பாதத்துக்கு கீழாக கீழ்ப்படுத்தப்படட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிதிங்க, மிதிங்க. ஓ, இது மிதிக்கக்கூடிய நேரம். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. சகோதரனே, நீ நன்றியோடு தேவனை துதி. சகோதரனே, தேவனை நன்றியோடு துதி. ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எல்லாவற்றையும் பாதத்துக்கு கீழ்ப்படுத்துகிறார், எல்லாவற்றையும் பாதத்துக்கு கீழ்ப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எல்லா அதிகாரமும் உங்கள் பாதத்துக்கு கீழாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஜெயத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஜெயத்தோடு நடத்தி சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படி உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த வருடத்திலும் கத்தாவே எங்களை நேசித்து கத்தாண்டு பலமுடி தேசத்தை நேசித்து தந்ததான் அந்த கன்வென்ஷன் கூட்டங்களை கத்தா கடந்த நாளிலும் இந்த நாட்களும் கத்தா நடைபெற்றுக் கொண்டு கத்தானே எல்லாவற்றையும் கத்தா எல்லாத்த தடையின்மத்திலும் கத்தாவே எல்லாவற்றையும் கத்தா அதிசயமா ஆச்சரியப்பிரகாரம் கத்தா அற்புத பிரகாரமாய் எல்லாத்தையும் நடப்பித்த ததிகளை தேவனாய்ந்து கத்தா எங்கள் மற்ற கிரியை செய்து கொண்டிருக்கிறான எல்லா தெய்வங்களும் காய் சூதன் கத்தாவே சூட்டம் இந்த ஆசிரியர் தான் நாளை தந்து கத்தாவே உங்கள் கண்ணு கத்தா நடந்தான வேத பாடவடத்தை பொருட்படுத்தி இந்த பதில் காலத்தில் நடந்தான இந்த ஆராதனை கத்தா முற்றிலுமாய் பொருட்படுத்தி கத்தா ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த தெய்வ காய் சூதன் கத்தாவே
சுத்தம் கத்தாமடி ஜனங்களை கத்தாவே ஆவியினால் உயிர்ப்பிக்கிற தேவனாய் கத்தா கிரியை செய்த எல்லா தெய்வங்களுக்காய் சூத்திரம் எங்கள் மத்தியில் ஏற்பித்தந்தான கத்தா சாட்சிகளுக்காய் சூத்திரம் முனைப்பில் கத்தா சாட்சி மூலமாய் கேட்டுக்கொண்டதான எல்லா காட்சியும் கத்தா பொறுப்படுகிற தேவனாய் கத்தா அந்த மேலான ஆஸ்வாத்தியம் நன்மை கத்தா கத்தந்து பேச்சு அன்பிக்கலாய் காணப்பட உதவி செய்தான் என்று திருத்தாவே சூத்திரம் கத்தாவுடைய நேரத்தில் கத்தாவே உடைய வசனத்தை கொண்டு சத்தியத்தை கொண்டு கத்தா உடைய வார்த்தையும் கொண்டு கத்தா எங்கள் மத்தியில் கத்தா பேசி எச்சத்துதான கத்தா எல்லா நல் வார்த்தைகளுக்காய் உபதேசத்துக்காய் சத்தியத்துக்காய் சூத்திரம் கத்தாவே சூத்திரம் சிங்கத்தின் மேல் நடந்து கத்தாவே வெள்ள சர்ப்பத்தின் மிதிப்பான் சொன்ன அது ஒன்றை சேதப்படுத்தாது என்று கத்தா சொன்ன சத்தியத்தின் மூலமாய் கத்தா எங்கள் மத்தியில் கத்தா இதை விட்டு பேசி கத்தா எங்கள் மத்தியில் கத்தா நாட்கள் கிரீசிதான எல்லா வல்லமே நாங்கள் ஜெயிக்கும் பொழுது கத்தாவே அதுக்கு தான கத்தா வல்லமே அதிகாரத்து கத்தா உன்னை சிங்காசனத்துக்கு கத்தா தகுதிப்படுத்திய தேவனாய் கத்தா கிரியை செய்து கொண்டு கத்தான எல்லா தெய்வங்களுக்காய் சூத்திரம் கத்தாவே சூத்திரம் நாங்கள் கேட்டதான சத்தியத்தை கத்தா நாங்கள் உட்கொண்டு கத்தா அன்படி ஜீவித்து கத்தாவே நாங்கள் கத்தா எங்கள் மத்தியில் கத்தா எங்களை ஆத்மாவை அளிக்கிறதான எல்லா சிங்கத்தின் வல்லமே கத்தா நாங்கள் நாட்கள் மேற்கொண்டு கத்தா எல்லாத்தையும் கத்தா நாங்கள் வல்லமே அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டலாய் கத்தா எல்லாத்தையும் கத்தா நாங்கள் பாதித்தீங்கள் கத்தா அளித்து நிர்மூலமாக்குதான கத்தா மேலான அதிகாரத்தை பெற்று கத்தா நாங்கள் ஜெயித்து கத்தா நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஜெயித்து பெற்றுக்கொண்டலாய் காணப்படத்தக்கதமாக ஜெயிச்சு கத்தாவே சூத்திரம் இந்த சிம்சோனும் கத்தா தானியும் கத்தா ஜெயித்து பெற்றுக்கொண்டு போல கத்தா நாங்கள் இந்த அக்கினி அபிஷேகத்தின் மூலமாய் கத்தா எல்லா வல்லமையும் நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதான கத்தா கிருபை அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஜீவிக்க கத்தா மான கிருபை தந்து கத்தா வழிநடத்தினதான் என்று திருத்தாவே சூத்திரம் இந்த நாட்கள் கண்ட கடைசி நாட்கள் வந்திருக்கணும் கத்தாவே நாட்கள் ஆராதிக்க முடியாதபடி கத்தாவே பலவிதத்திலும் கத்தாவே சொற்பமானது கத்தா கிரி சென்று கொண்டான எல்லா தந்திரமான ஆலோசனை கத்தா முற்றிலுமாய் எங்கள் மத்தியில் நிரம்பரமாக்குற தேவனாய் கத்தா நாங்கள் சுயாதீனமாய் கத்தா விழித்தில் கத்தா ஆராதிக்க முடியாது கத்தா ஐயத்தான கிரியில் எங்கள் மத்தியில் நடப்பித்து கத்தா நாங்கள் நாட்கள் கத்தா எங்களை குற்றங்களை தான் கத்தா நாங்கள் ஆராய்ந்து அறிந்து கத்தா எல்லாவற்றையும் அறிக்கை கத்தா சுத்திரிகள் பரிசுத்தமாக்கப்பட்டதாய் கத்தா அம்மாந்திரமாய் கத்தா நாங்கள் சுயாதீனமாய் ஜெயத்தோடு கத்தா உன்னை சமூகத்தில் காணப்படுறதுக்குதான கத்தா இந்த மேலான கிருமியின் சிலாக்கியத்தை கத்தா தந்து வழிநடத்தினதான் என்று திருத்தாவே சுத்தம் கத்தா தேசம் கொண்டு வந்ததான எல்லா பிள்ளைகளையும் கத்தாவே இந்த ஆஸ்வாத்தான் ஏற்படும் ஆஸ்வாத்தம் கத்தாவே சுத்தம் இங்கேதான சத்தியத்தை கத்தா சிரமாய் உறுதியாய் கத்தா பலப்படுத்தப்படலாம் நிலைப்படுத்தப்படலாம் காணப்படுத்துகிறமாய் உதவி செய்தான் என்று திருத்தாவே சுத்தம் தொடர்ந்து மாநிலத்தான கத்தாவே சுவிசேஷ கூட்டத்தையும் கத்தா பொறுப்படுத்த ஆசீர்வாதமாய் மாற்றி தந்து கத்தா அம்மாந்தரமாய் கத்தா அந்த தேசத்தின் கத்தா திரளான ஜனங்கள் கத்தா ரட்சிப்பு ஞானசனான அபிஷேகம் பெற்று கத்தா இந்த ராஜ்யத்துக்கு கத்தா தகுதியாய் காணப்படுத்துகிறதாய் உதவி செய்து கத்தாவே சூத்திரம் இந்த கன்வென்ஷன் மூலமாய் கத்தாவே இந்த தேசத்தில் கிரியை செய்தான கத்தா எல்லா சத்தின் வல்லமைங்கத்தா எல்லா சிங்கத்தின் வல்லமைங்கத்தா அழிக்கப்படுத்துகிறதாய் உதவி செய்தான் என்று திருத்தாவே சூத்திரம் தொடர்ந்து கத்தா முடி சாமு முடி கிருபை கத்தா முடி காவல் எங்கள் மத்தியில் கத்தாவே இந்த ஆளுகை செய்தான் என்று திருத்தாவே சூத்திரம் நாம் சீக்கிரமாய் வெளிப்பட போயிருக்கத்தா அந்த வழிக்கு கத்தா நாங்கள் மாசத்த சபைகளாய் காணப்படுத்துகிறதா உதவிச்சு எல்லா துதியிடமே நாம் எடுத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடு கர்த்தருடைய வருகை விட்டு கூட இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.